Hi everyone, welcome to Baking Soda Kitchen. இன்னைக்கு நம்ம மாங்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டால் தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மாங்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் போட்டு அவிச்சிக்கலாம். உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. அதை நல்லா உப்பை நல்லா கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு உருளைக்கிழங்கை குத்தி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்க ஒரு மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை நான் ஏன் முதல்ல சேர்க்கலைன்னா அப்புறம் மாங்காய் ரொம்ப அவிஞ்சு போயிடும், அது உடஞ்சிரும். அதனால மாங்காவை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மூடி போட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தூளெல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூளை போடாமல் இருந்துக்கலாம். உங்களுக்கு உரப்பாக இருக்கிறது பிடிக்கும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாங்காய் உடஞ்சிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்ச நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். அது எல்லா காயிலையும் நல்லா சாரணும். நம்ம போட்ட தூள்லாம் இப்போ நல்லா சாந்துருச்சு. இப்போ நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்திருக்கேன். அதை இதில் ஊற்றிட்டேன். அப்போ தாங்க கொஞ்சம் புளிப்பாக உரப்பாக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அந்த புளி தண்ணியை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்குங்க. உங்கள் மாங்காய் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜீனி போட தேவையில்லை. என் மாங்காய் அந்தளவுக்கு இனிப்பாக இல்லை, அதனால நான் 1 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் நல்லா சாதத்தோடு சாப்பிட்லாம். தயிர் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேக்கிங் சோடா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.